தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? வேட்பாளர்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன? வாங்க தென்காசி நாடாளுமன்ற தொகுதி பற்றிய ஒரு பார்வை பார்ப்போம். தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 37வது தொகுதியான தென்காசி இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன்கோவில் தனி தொகுதியாகவும், வாசுதேவநல்லூர் தனி தொகுதியாகவும், கடையநல்லூர், தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம், அதை தாண்டிய தனி தொகுதியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது தென்காசி. இது பட்டியல் பிரிவினருக்கான ரிசர்வ் தொகுதியாகும். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் வரலாறாக இந்த தொகுதி 2009ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிகளும் இடம்பெற்றிருந்தது. பின்னர் அவை திருநெல்வேலி தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. 1957ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தென்காசி மக்களவை தொகுதியில் இதுவரை 16 முறை தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. 1957 தொடங்கி 1991 வரை காங்கிரஸ் கட்சியின் ஆஸ்தான தொகுதியாக தென்காசி திகழ்ந்தது. தொடர்ந்து 9 முறை காங்கிரஸ் கட்சியை இந்த தொகுதியில் வெற்றி பெற்று கோலோச்சியது. காங்கிரஸ் கட்சியின் தொடர் வெற்றியை 1996 தடுத்து நிறுத்தியது தமிழ் மாநில காங்கிரஸ். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவெனில், காங்கிரஸ் சார்பாக கடைசியாக வெற்றி பெற்ற அருணாச்சலம் என்பவரே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாகவும் போட்டியிட்டு வெற்றி பெற்று காங்கிரசின் தொடர் வெற்றிக்கு முடிவுரையை எழுதினார். 1977 தொடங்கி 1996 வரை தொடர்ந்த தென்காசி தொகுதியின் எம்பியாக 6 முறை வெற்றி பெற்று அருணாச்சலம் அசத்தி இருக்காரு. தென்காசியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி 9 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக 3 முறையும், சிபிஐ 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ், திமுக தலா 1 முறையும் இந்த தொகுதியில் தன்னுடைய வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக திமுக கடந்த தேர்தலில் தான் தன்னுடைய முதல் வெற்றியை இந்த தென்காசி தொகுதியில் பதிவு செய்துள்ளது கவனிக்கத்தக்கது. 2019 பொது தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்ட தனுஷ்குமார் 45.11% வாக்குகளுடன் மொத்தம் 4,76,156 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்த அதிமுக கூட்டணி வேட்பாளரான புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி 3,55,389 வாக்குகளை பெற்றார். தனியாக களமிறங்கிய அமமுகவின் பொன்னுத்தாய் 92,116 வாக்குகளை பெற்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 59,445 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்திற்கு 24,023 வாக்குகளும் கிடைத்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள தென்காசி தொகுதியின் முக்கிய அடையாளமே குற்றால நீர்வீழ்ச்சிதான். தென்றல் தவழும் சாரல் மழையும் தூவும் குற்றாலம் பகுதியும் சீதோஷணம் தமிழ்நாட்டிலேயே மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் ஆதி திராவிடர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தடுத்த இடங்களில் நாடார், முக்குலத்தோல், பிள்ளைமார், செங்குந்த முதலியார் சமூகத்தினரும் கணிசமாக இருக்காங்க. விவசாயிகள், குறிப்பாக எலுமிச்சை மற்றும் மலர் சாகுபடி அதிகமாக இங்கு நடைபெறுகிறது. விசைத்தறி தொழிலாளர்கள், தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்துள்ள தொழிலாளர்கள் அதிகம் என்பதால் இது சார்ந்த பிரச்சனைகள் தான் இங்கு அதிகம். புதியதாக தோற்றுவிக்கப்பட்ட மாவட்டம் என்பதால் போக்குவரத்து நெருக்கடி உள்ளிட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் இங்கு இருக்கு. இங்குள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 15.16 லட்சம் பேர். இதில் ஆண்கள் மட்டுமே 7.42 லட்சம் பேராகவும், பெண்கள் 7.73 லட்சம் பேராகவும் இருக்காங்க. தற்போது நடைபெற இருக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் சார்பாக புதிய தமிழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் அதிமுகவின் வேட்பாளராக டாக்டர் கிருஷ்ணசுவாமியும், பாஜக தமமுக கூட்டணியில் இருப்பதால் பாஜக கூட்டணியின் சார்பாக தமமுகவின் தலைவர் ஜான் பாண்டியனும், திமுக சார்பாக ராணி ஸ்ரீகுமாரும், நாம் தமிழர் சார்பாக இசை மதிவாணனும் களத்தில் இருக்காங்க. 2024 தேர்தலை பொறுத்தவரையில் தென்காசி தொகுதி அதிகம் கவனிக்கப்படும் தொகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படுது. அதிமுக சார்பாக புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி களம் இறங்கியிருக்காரு. இவர் 1998ஆம் ஆண்டு முதல் இந்த தொகுதியில் தொடர்ந்து 7வது முறையாக போட்டியிடுறாரு. ஆனால் ஒரு முறை கூட வெற்றி பெறாமல் இருந்து வரும் நிலையில் இந்த முறை நிச்சயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்படுறாரு.
அதை தாண்டி அதிமுகவின் வாக்குகள் கூட்டணி கட்சியினாலேயே அவருக்கு பக்கபலமாக பார்க்கப்படுது. பாஜக கூட்டணி சார்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் களமிறங்கியிருக்காரு. இந்த தொகுதியில் ஏற்கனவே தனிப்பட்ட செல்வாக்கு ஜான் பாண்டியனுக்கு இருக்கிறது. மேலும் 1999 பாஜக தனித்து களம் கண்டபோதே 2,38,354 வாக்குகளை பெற்றது. இது தவிர தேவர் சமுதாய வாக்குகளை பிரதானமாக கொண்ட அமமுகவும் ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாக பதிவாகலாம். திமுக சார்பாக மருத்துவர் ராணி ஸ்ரீகுமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இசை மதிவாணன் ஆகியோர் களத்தில் இருக்காங்க. 4 போட்டியாளர்கள் நேரடியாக களத்தில் இறங்கினாலும் களத்தில் நேரடி போட்டி என்பது கிருஷ்ணசுவாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் என்றே தெரிய வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்க போறாங்க என்று.